இந்தியா முழுக்க இப்படி ஒரு வெறுப்பை பரப்புகிற ஒரு பெரிய சூழலில் வெறுப்புக்கு எதிராக கவுண்டர் பண்ற ஒரு கலையை கையில் வைத்திருக்கிற இயக்குநர்கள் இந்தியாவிலே தமிழ் இயக்குநர்கள் மட்டும்தான் என்பதை இந்த மேடையில் ஆணித்தரமாக நான் சொல்ல கண்டிருக்கிறேன். வெற்றிமாறன் துவங்கி கார்த்திக் சுப்ராஜில இருந்து ராஜமுருகன் வரைக்கும் இந்த கவுண்டர் இந்தியாவில் இருக்கிற மொத்த சினிமாவுக்கு எதிராக ஒரு ஆட்டம் முன் வச்சுக்கிட்டே இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப பிடிக்கும், இறையை ரொம்ப பிடிக்கும், டபுள்எக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பொலிட்டிக்கலை சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்தியா முழுக்க ஆயுதமும் ரத்தமும் வெறுப்பும் எதையோ காரணத்துக்காக கக்கப்பட்டுட்டே இருக்கு. ஒரு பிலிம் நான் கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு பெரிய சூழல்ல வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பு அரமணை எடுக்க அப்படிங்கிற ஒரு படமாக தான் நான் வந்து சோமிதரன் இயக்கிய இந்த நீதிராவை பார்க்கிறேன். நீதிரா பார்க்கறதுக்கு முன்னாடி என் வீட்டில் என் பையன் கேட்டான், டாடி வார் வந்துருமா, லாக்டவுன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருமா அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. என் ஒய்ஃப் கேட்டாங்க, அடுத்த ஷூட்டிங்லாம் நடக்குமா, மொத்தமா மூடிடுவாங்களா மொத்தமா அப்படின்ட்டு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்படி ஒரு கடுமையான ஒரு சூழலை சந்திக்கிறோம். இந்த போருடைய மொத்த சூழலும் நம்ம ஊருக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வரப்போகுது. அதை தவிர்க்கவே முடியாததா இருக்கு. நேத்து ஒரு கதையா நம்ம ஸ்ரீலங்கன் கதையில இருந்து, முத்திங்கில இருந்து, சோபாசித்தியில இருந்து, சயந்தர்ல இருந்து எல்லா கதை மூலியமாக போர் எப்படி நடக்குது ஒரு கதையா பார்த்துட்டே இருக்கும். வார் சூழல்ல துப்பாக்கி வெடிச்சு செதறதையும், ரத்தம் தெறிக்க தெறிக்க ஓடுறதையும், கால் தனியா விடுறதும், தலை தனியா விடுறதையும் ஒரு படமா பார்த்துட்டே இருக்கிறப்ப ஒரு போர் படத்தை கத்தி இல்லாம, துப்பாக்கி சவுண்டு கேட்காம, ரத்தம் இல்லாம, ஒரு மரணம் கூட நிகழாம சோமிதரன் பிரசன்ட் பண்ணது இல்லை. கலையினுடைய தீவிரம் என்பது, இந்த படத்தை ஏன் நேசிக்கிறேன்னா, எதுவுமே இல்லாம ஒரு கலையை முன்வைக்க முடியுங்கிறத வந்து சோமிதரன் ரொம்ப அழகா சொல்லு. ஒரு மரணம் நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறத எத்தனை அற்புதமாக ஒருத்தர் முன்வைக்கிறாங்கிறப்பதான் இப்ப பெரிய ஆளுடா அப்படின்னு தோணுச்சு. இந்த படம் முடியறப்ப ஒரு கமர்ஷியல் டைரக்டரா, ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா நமக்குள்ள ஒரு பதவி இருந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல இது வெடிச்சிடலாம், இவங்க செத்துருவாங்க, இது நடந்துரும் அப்படின்னு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்ப எனக்கு மனசு பதவிட்டே இருந்துச்சு. நான் இத்தனை வருஷம் கமர்ஷியல் பண்ற படத்தை பாக்குற ஒரு டைரக்டரா, இந்த இடத்துல இது வெடிச்சிட போகுது, இந்த இடத்துல இது நடந்துட போகுது அப்படின்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என் தலையில தட்டிக்கிட்டே இருந்தேன். தம்பி இது இல்ல, தம்பி இது இல்லடா, இது நடக்கடா, இது நடக்க